திருவாரூரில் ஜல்லி எம்சாண்ட் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டதை கண்டித்து அரசு ஒப்பந்ததாரர்கள் கட்டுமான பொறியாளர்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், போராட்டத்தின் விவரங்கள். சிவரஞ்சனி, ஜல்லி மற்றும் எம்சாண்ட் போன்றவற்றை திடீரென எந்தவித முன்னறிவிப்புமின்றி இருமடங்கு விலையேற்றத்தை கண்டித்தும் மாநிலம் முழுவதும் ஒரே விலையில் ஜல்லி எம்சாண்ட் அந்த விலையை கொண்டு வர வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 3000க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த தொழிலாளர்கள், அரசு ஒப்பந்த தொழிலாளர்கள், அதேபோல் லாரி உரிமையாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் என திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த டிரான்சிட் பாஸ் என்பதை ரத்து செய்ய வேண்டும். அதே போல திருவாரூர் மாவட்டத்தில் இப்ப ஜல்லி மற்றும் அதே போன்று எம்சாண்ட் விலை இருமடங்கு ஏறி இருக்கிறது. எம்சாண்ட் என்பது ஒரு யூனிட் 4000 ரூபாய் இருந்தது, தற்போது 5000 ரூபாயாக விலை உயர்ந்திருக்கிறது. அதே போன்று பீசாண்ட் 5000 ரூபாய் இருந்தது ஒரு யூனிட், தற்போது 6000 ரூபாயாக விலை உயர்வு கண்டிருக்கிறது. முக்கால் ஜல்லி ஒரு யூனிட் 2500 ரூபாய் இருந்தது, தற்போது 4000 ரூபாய் விலை உயர்வு கண்டிருக்கிறது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கவங்க அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே கடந்த 10 தினங்களுக்கு மேலாக திருவாரூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்கள் அரசு ஒப்பந்ததாரர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறார்கள். இதனால் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள அந்த தொழிலாளிகளோட வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழக அரசுல இதுல தனி கவனம் செலுத்த வேண்டும். இந்த எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லி உள்ளிட்ட விலையில் உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த டிரான்சிட் பாஸ் முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் 3000க்கும் மேற்பட்டோர் தற்போது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.